Hey guys, welcome back to SOMBERI tips. நீங்க ஒரு டீனேஜரா இருந்தீங்கன்னா இந்த டைம்ல தான் நீங்க லாட்ஸ் ஆஃப் டிசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். நீங்க எடுக்கிற ஒரு டிசிஷனும் உங்களோட லைஃபை ஏதோ ஒரு விதத்துல அஃபெக்ட் பண்ணும். உங்களோட லைஃபையே அது சேஞ்ச் பண்ணிடும். குட் ஆர் பேட், அது நீங்கள் எடுக்கிற சின்ன சின்ன டிசிஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இந்த டைமில் பண்ணக்கூடாத 10 மிஸ்டேக்ஸை பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையே பாருங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். கம்மிங் பேக் டு த டாபிக், மிஸ்டேக் நம்பர் 1, ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணணும் ட்ரை பண்ணாதீங்க. நமக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க நம்மளோட லைஃப் லாங் வர்ற மாதிரி நமக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணியும் வாங்கிட முடியாது. அந்த ஒரு லாயல்ட்டி, ட்ரஸ்ட், ரெஸ்பெக்ட், ஹானஸ்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாம் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு லாட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரியாலிட்டியில் ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் அவங்களோட லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த 4 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை தவிர. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்குமே ஸ்கூல் காலேஜில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. பட் நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போய் ஒரு 2 இயர்ஸ் அப்புறம் நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் முக்கால்வாசி பேரோட டச்சில் இருக்க மாட்டீங்க. சேம் நீங்கள் காலேஜ் முடிச்ச அப்புறமும் அதே தான் நடக்கும். பட் அந்த 4 ஃப்ரெண்ட் உங்க கூடவே எப்போதுமே டச்லேயே இருப்பாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காகனா நம்மளோட லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். அந்த டைமில் உங்கள் கூட வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தால் போதும், உங்களால் அந்த ஒரு ப்ராப்ளமை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும். அந்த ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட மணி, பவர்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டவுனாக இருக்க டைமில் நான் இருக்கேன்டா மச்சான்னு சொன்னால் போதும், எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சமாளிச்சிட முடியும். ஸோ இதுலேருந்து நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, ட்ரை டு மேக் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட், நாட் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோவை உங்களோட அந்த ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிஸ்டேக் நம்பர் 2, ஃபேமிலி. எந்த ஒரு விஷயத்தையுமே உங்கள் ஃபேமிலியோட கம்பேர் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட், மணி, அப்புறம் நீங்கள் என்டர்டைன்மெண்ட் நினச்சிட்டு இருக்க அந்த ஒரு சில விஷயத்தெல்லாம் உங்கள் ஃபேமிலி கூட கண்டிப்பாக கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு வயசாகிறப்ப தான் நான் சொல்ல வர பாயிண்ட் புரிய வரும். பிகாஸ் ஒன் ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஒரே பிளேஸில் ஒன்றா இருக்க மாட்டோம், இருக்கவும் முடியாது. ஒர்க், மேரேஜ்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலியை பிரிக்கிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ இந்த கொரோனா டைமில் நிறைய பேர் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள அவங்க கண்ணு முன்னாடியே இழந்துட்டு இருக்காங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்கள உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், உங்களை அவங்க தப்பாக நினச்சிட்டு இருக்கலாம், இல்லைன்னா அவங்க தப்பு பண்ணிட்டு இருக்கலாம். பட் என்ன பண்ணாலும் அவங்க உங்களோட ஃபேமிலி. ஸோ அவங்கள மன்னிச்சு அவங்கள லவ் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்க ஃப்ரீ டைம்லயாச்சும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட இருந்தீங்கன்னா சோஷியல் மீடியா, டிவி, மொபைல்னு சொல்லிட்டு உங்கள் டைமை அதில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. வெப் சீரிஸ்லாம் எப்போ வேணாலும் பார்க்கலாம், பட் மெமரிஸ் இந்த ஒரு டைமில் மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ கிரியேட் லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் வித் யுவர் ஃபேமிலி. மிஸ்டேக் நம்பர் 3, ப்ரொஃபஷன், மணி, பேஷன். இந்தியன் பேரண்ட்ஸ் டிபிக்கல் மைண்ட் செட். பணத்துக்காக உங்களோட பேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஒரு ப்ராப்ளம் ரொம்ப நாளாவே இருக்கு. ஒரு குழந்தை பிறக்கிறப்ப அந்த குழந்தை ஒரு பையனா இருந்தா இன்ஜினியர், இல்லைன்னா ஒரு பொண்ணா இருந்தா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் முடிவு பண்ணிடுறாங்க. அந்த குழந்தைக்கும் வேற வழியும் இல்லை. சின்ன வயசுலேருந்து அந்த பையன்ட்டையும் பொண்ணுட்டையும் சொல்லி அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அதை பண்ண வச்சிடுறாங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நீங்கள் தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. பட் உங்களுக்கு டாக்டர் ஆகணும், சோஷியல் ஒர்க் பண்ணணும், அது இன்ஜினியர் ஆகி நியூ இனோவேஷன்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்க. அதை பற்றி நோ இஷ்யூஸ். பட் உங்களுக்கு பிடிக்கலனா அது தயவு செஞ்சு செய்யாதீங்க. அப்படியும் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களோட லைஃப்லேயே நீங்கள் பண்ணுற பிக்கஸ்ட் மிஸ்டேக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, அமெரிக்கா ஒரு டெவலப்டு கண்ட்ரி. பட் அவங்களோட கான்ஃபரன்ஸ் போர்டில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க 53% ஆஃப் அமெரிக்கன்ஸ் அவங்க பார்க்குற வேலையில் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இமேஜின், டெய்லி மார்னிங் எந்திரிக்கிறீங்க, தென் ரெடி ஆகி உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஜாபுக்கு போகிறீங்க. அந்த ஒரு பிளேஸில் தான் நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் லிசன். உங்களுக்கு பிடிச்ச ஜாபை சூஸ் பண்ணுங்கள். உங்களோட பேஷன் ரிலேட்டட் ஒர்க்காக பாருங்கள். பிகாஸ் உங்ககிட்ட எவ்வளோ மணி இருந்தாலும் அது உங்களை ஹாப்பி ஆக்காது. பட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்கிறப்போ மணியில் கிடைக்கிற ஹாப்பினஸை விட பேஷனில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உங்களோட பேஷனை செய்கிறப்போ உங்களுக்கு மணி கிடைக்குன்னா அது இன்னும் பெட்டர். நீங்கள் ரொம்ப லக்கி. ஸோ உங்களுக்கு கேம் விளையாட பிடிக்குதுன்னா நீங்கள் ஒரு கேம் டெவலப்பர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண பிடிக்கும், இல்லைனா அடுத்தவங்க ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு ஐடியா கொடுக்க பிடிக்கும்னா நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்டாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வேர்ல்டு ரொம்ப பெருசு, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த டாக்டர், இன்ஜினியரிங்குள்ளே ஸ்டெக் ஆகிடாமல் உங்களுக்கு பிடிச்சதை தேடி ட்ரை பண்ணி அதில் சக்ஸஸ் ஆக பாருங்கள். அண்ட் நீங்கள் நாளைக்கு பேரண்ட் ஆகிறப்பையும் இந்த ஒரு மிஸ்டேக்கை உங்களோட குழந்தைக்கு செஞ்சிடாதீங்க. மிஸ்டேக் நம்பர் 4, டோன்ட் பிலீவ் எவ்ரி ஒன். நீங்கள் உங்கள் லைஃப்பில் தெரிஞ்சிக்க வேண்டிய, ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் அண்ட் முக்கியமான ரூல் ஆர் மிஸ்டேக் இதுதான். ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். 2 months முன்னாடி என் ஃப்ரெண்டோட ஃபாதர் இறந்துட்டாங்க. 2 years முன்னே அவனோட பிரதரும் இறந்துட்டாங்க. அப்போ நார்மலாக தான் இருந்தான். அந்த டைமில் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் அவன் கிட்ட கேட்டான், எப்படிடா நார்மலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் சொன்ன பதில், நான் ஃபீல் பண்ணுறதால என்னோட பிரதர் திருப்பி வர போகிறதில்ல. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்படி தான். அவங்க போன அப்புறம் போயிட்டாங்கன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறதை விட அவங்க கூட இருந்த மெமரிஸை வச்சு அழகாக வாழலாம்னு சொன்னான். அப்போ தான் நான்
புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம மணி ஏர்ன் பண்றதுக்கு முன்னாடி நல்ல ரிலேஷன்ஷிப் அண்ட் அதுல மெமரிஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த ஒரு பர்சன் நம்மளை விட்டு போனா கூட விழுந்துராம எழுந்து ஸ்டப்பனா நிக்கணும். ஸோ டோன்ட் பிலீவ் எவ்ரி ஒன். என்னைக்கா இருந்தாலும் அவங்க நம்மளை விட்டு போக தான் போறாங்க. அதனால அவங்க கூட இருக்கப்பவே நிறைய மெமரிஸை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. மிஸ்டேக் நம்பர் 5, ஷார்ட்கட். ஒரு சரியான முடிவு எடுக்கிறப்போ ஷார்ட்கட்டை சூஸ் பண்ணக்கூடாது. ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நம்ம யாரையாச்சும் ஏமாத்தணும்னு நினைச்சா கண்டிப்பா அது ஏதோ ஒரு விதத்துல நம்மள திருப்பி வந்து அஃபெக்ட் பண்ணும். எப்பயும் சோம்பேறியா இல்லாம நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணாம சரியான முடிவு எடுக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா அதுல இருந்து நீங்க நிறைய கத்துக்கலாம். எப்போதும் என்ன பண்ணாலும் அதுல உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. தென் உங்க மனசுகிட்ட சொல்லுங்க, எல்லாம் நல்லபடியா பண்ணியிருக்கேன், என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்மார்ட் வேல ஒரு ஐடியாவை சூஸ் பண்றோம், அது மற்றவங்களுக்கு தப்பா தெரிஞ்சா அதை எப்பயும் செய்யக்கூடாது. நீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க, பட் அதுல ஷார்ட் கட்ஸை யூஸ் பண்ணாதீங்க. அப்படியும் அதுல யாராச்சும் அஃபெக்ட் ஆனா அதை கண்டிப்பா தயவு செஞ்சு செய்யாதீங்க. மிஸ்டேக் நம்பர் 6, நம்ம எப்பயும் பேசுறதுக்கு பயப்படக்கூடாது அண்ட் மற்றவங்க கிட்ட பேசும்போது அன்பாவும் ஆட்டிடியூட் இல்லாமையும் பேசணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நம்ம ஒர்க் பண்ற இடத்துல டிஃப்ரெண்ட் பீப்புளை பார்ப்போம். அவங்க அதர் ரிலீஜன் பீப்புளா இருக்கலாம், இல்ல வெளியூர்ல இருந்து வந்திருக்க பீப்புளா இருக்கலாம். அவங்க நம்ம கிட்ட வந்து ஏதாச்சும் பேசினா அதை காது கொடுத்து கேட்கணும். அப்படி நம்ம கேட்கலனா நம்மள அவங்க அரங்கன் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருவாங்க. ஸோ நம்ம ஏதாச்சும் சொல்ல போறப்போ அவங்க அதை கேட்க மாட்டாங்க, நம்மள அரங்கன்னே முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ஒரு பர்சன் கிட்ட பேசுறப்போ நம்பர் 1 2 3ன்னு சொல்ல வர விஷயத்த சாஃப்டா கைண்டா சொல்லாம கோவமா பேசினா அவங்க நீங்க சொல்ல வரத கேட்பாங்க. பட் நீங்க என்ன சொல்றீங்கன்னு அவங்க மைண்ட்ல கண்டிப்பா அது இருக்காது. அதனால எப்பயும் எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்கணும், அதே சமயம் தைரியமாவும் பேசணும். இதை எப்பயும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 7, ரோல் மாடல்ஸ். நம்மளோட ரோல் மாடல் யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தா ஓகே, இல்லைன்னா கவலைப்படாதீங்க. நம்ம உண்மையா ஸ்ட்ராங்கான பர்சனை டே பை டே லைஃப்ல பார்ப்போம். அவங்கள பார்த்தா நமக்கு தோணும் இவங்கள மாதிரி குட் கேரக்டரா உண்மையா மரியாதையான லைஃபை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்கள ரோல் மாடலா வச்சு அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கோங்க. நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா கத்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா லைஃப்ல நம்ம அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மிஸ்டேக் நம்பர் 8, தப்பான ஒரு விஷயத்து மேல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. மோஸ்டா மீடியாஸ் எல்லாம் நமக்கு தவறான விஷயத்தை தான் காட்டுது. பிகாஸ் அவங்களுக்கு சைக்காலஜிக்கலா தெரியும் ஹியூமன்ஸ் தப்பான ஒரு விஷயத்து மேல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும். நானும் அப்படித்தான் உலகத்துல நடக்கிற தவறான விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுவேன். உலகத்தை மாற்றணும், பீப்புள்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். பிகாஸ் என்னால் எதையுமே மாற்ற முடியல. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் ரியலைஸ் பண்ணேன், நான் எல்லாரையும் மாற்ற தேவையில்ல, ஒரு சிலர் தான் மாற்றணும். என்னால் முடிஞ்சது தான் பண்ண முடியும், என்னால் மொத்த உலகத்தையும் மாற்ற முடியாது. அது யாராலையுமே முடியாத ஒரு விஷயம். பட் என்னால் சில பேரை சேஞ்ச் பண்ண முடியும் அண்ட் அவங்க லைஃப்பில் டிஃப்ரென்ஸை கொண்டு வர முடியும். அதனால லைஃபை பேலன்ஸ்டு வேலை பார்க்க ஆரம்பித்தேன், நல்லதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நீங்கள் வளரும் போதே லைஃபை என்ஜாய் பண்ணுறதுக்கு பாருங்கள். நேச்சர் என்ஜாய் பண்ணுங்கள், ஸ்போர்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் நிறைய நல்லது இருக்குது. ஆனாலும் நம்ம தவறான விஷயத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதனால நம்மளை நாமளே பெருக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அண்ட் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் உள்ள நல்ல விஷயத்தை மட்டும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதை என்ஜாய் பண்ணுங்கள். மிஸ்டேக் நம்பர் 9, உங்களோட டைமை என்னைக்கும் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குன்னு நினைக்கலாம். இன்னும் 17 இயர்ஸ் இருக்குது, 18 இயர்ஸ் இருக்குன்னு. பட் எல்லாரும் 18 வயசு வரை வாழ்றது இல்லை, இருக்கிறது இல்லை. எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஸோ உங்களுக்கு கடவுள் கொடுத்த இந்த டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதை நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் சோபாவில் படுத்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் சீரியஸை எப்போ வேணாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்கலாம். பட் உங்கள் டைமை நீங்கள் இப்படி சோம்பேறித்தனமாக இருந்து வீணாக்காதீங்க. கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இருக்க டைமை வச்சு உங்களோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி சக்ஸஸ் ஆக பாருங்க. மிஸ்டேக் நம்பர் 10, நீங்கள் எந்த ஒரு டிசிஷனை எடுத்தாலுமே அதுக்கு முன்னாடியே அதை பற்றி ஃபுல்லாக யோசிச்சுடுங்க. ஏன்னா நம்மளால் திருப்பி போய் அந்த ஒரு டிசிஷனை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட ரியாக்ஷன்ஸ் அண்டு உங்களுக்கு வேற என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு டிசிஷனை மேக் பண்ணுங்க. அண்ட் அந்த ஒரு டிசிஷனை கரெக்டான டைம்லையும் மேக் பண்ணுங்க. நம்ம என்ன ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும், எந்த கோர்ஸ் எடுக்கணும், யாரை மேரேஜ் பண்ணணும், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த முடிவை எடுத்தாலும் அதுக்கு முன்னாடி நல்லா திங்க் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஒன்று பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா திங்க் பண்ணுங்க, தென் டிசைட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கிவ் அ லைக் அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம வேறு ஏதாவது வீடியோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க அண்ட் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் வீடியோஸும் உங்களுக்கு ரீச் ஆகும். கிவ் அ சப்போர்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in another video.